இலவசன்றது ஒருத்தருக்கு கண்டிப்பா தேவை. யாருன்னா அவங்க ஏழைகளா இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதே சமயம் அது இலவசன்றது எல்லாருக்கும் வேண்டுமா அப்படின்னு கேட்டா அது வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய முயற்சினால அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நான் இங்க ஒரு தனி கருத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய போட்டித் தேர்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த போட்டித் தேர்வுல இப்போ நான் குரூப் 4ன்னு தனியா எடுத்தேன்னா அதுல 6000 போஸ்டிங் இருக்கு. 6000 போஸ்டிங் இருக்கும் போது 11 லட்சம் இளைஞர்கள் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க ஒரு துப்புரவு பணிக்கு, அதாவது உயர்நீதிமன்ற வளாகத்துல இருந்து துப்புரவு பணிக்கும் ஒரு ரயில்வே போச்சு வேலைக்கும் ஒரு PhD படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல நிறைய பேர் அப்ளை பண்ணாலும் அவங்களுடைய கருத்து எப்படி தேர்வு அடையறாங்கன்னா ஒரு பிரிவுகள் மூலியமா தேர்வுகள் அடையறாங்க. அதாவது SC MBC அவங்களுக்கு தனியா நடக்கணும், இவங்களுக்கு அந்த மாதிரி போகாம ஒரு திறமைய ஒரு முன்னெடுப்பா எடுத்துட்டு திறமைக்கான அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நிறைய பேர் அவங்களுடைய தனித்திறமையை காட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட திறமையால இந்த தேர்வுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரிவும் இல்லாம எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் மூலியமா நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லாம அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க பக்கத்துல இன்னொரு தங்கச்சி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க 1000 ரூபாங்கிறதே ஒருத்தவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது பெரிய விஷயம் தான். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணி தரலாமே. இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் எஜுகேஷன், நல்ல மருத்துவமனை இது கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது தேவையா இருக்காது. என்னோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க, எனக்கு அந்த 1000 ரூபாய் தேவையில்லை. எனக்கு ஃப்ரீயான விஷயங்கள் தேவையில்லை. என்னோட வாழ்வாதாரத்தை எனக்கு முன்னேற்றினாலே அந்த 1000 ரூபாங்கிறது யாருக்கும் பெரிய விஷயமா தெரியாது. இப்ப உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இது பண்றது ஓகேங்க. அந்த 1000 ரூபாய் யாருக்கு தேவையா இருக்கும்னா ரொம்ப ஏழப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த மாசத்துக்கு ஒரு மளிகை சாமான் வாங்கணும், அடுத்த மாசம் உங்க கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பாவே இப்போ இருக்கிறதுக்கு. பட் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது செஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்கும். அதாவது இலவசங்கள் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிதியை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துங்க அப்படிங்கிற. இன்றைய இலவசங்களை பத்தி பெண்கள் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இல்லையா? சோ ஆண்கள் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக எங்க சைட்ல நாங்க என்ன பேசுறோம் கருத்துக்கு. இப்ப நான் இலவசம் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா இலவசம் கொடுத்து எல்லாத்தையும் மக்களை மதிமழுங்குறாங்க தான் சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எவ்வளவோ காலேஜ் எடுத்து பாருங்களேன், நிறைய பேர் கிராஜுவேஷன் முடிச்சு டிகிரி முடிச்சு வர்றாங்க. ஆனா பிளேஸ் ஆகுறது யாரு? 10 பேர் 100 பேர் தான் பிளேஸ் ஆகிறான். அவனை தாண்டி டிகிரி வச்சுக்க சும்மா இருக்கான். அவனுக்குலாம் வேலை இல்லாம திறமை இல்லாம என்ன பண்ணுவான்? இருக்கிற வேலையை ஒரு 20 ஒரு டீ கடையிலயோ இந்த மாதிரி வேலையில தான் பார்த்து அவன் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகுது? எனக்கு இது தேவைப்படுது, அவன் தேவைப்படுது, அதனாலதான் இலவசம்ன்றது ஒரு இதாகுது. அவனுக்கு மட்டும் அந்த கரெக்டான வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவன் ஏன் எதுக்கு இலவசம் கிடைக்கணும்னு சொல்லி இது பண்ண போறான்? இலவசமா எதுக்கு வேணும்னு சொல்லி தேட போறான்? நானே காசு கொடுத்து வாங்குவேன், நானே இதெல்லாம் இது பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவான்.